Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா iPhone 12 இந்த ஸ்மார்ட்போனோட unboxing and என்னோட first impression பார்க்க போறோம். Plus அது இல்லாம iPhoneல 13 series இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ iPhone 12 வாங்குறது பெஸ்டா இல்ல 13 வாங்குறது பெஸ்டா அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Well, first of all இந்த iPhone unboxing பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பாத்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு நார்மல் Android ஸ்மார்ட்போனோட பேக்கேஜும் இது எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு பேக்கேஜா இருக்கும். And once நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா சின்னதா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைட்னிங் கேபிள் இருக்கும். இது பாத்தீங்கன்னா டைப் C to லைட்னிங் கேபிள். உங்களுக்கு இது நார்மலான USB டைப் A போர்ட் வராது. நீங்க இதுக்கு தனியா ஒரு அடாப்டர் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்லனா நீங்க ஆல்ரெடி நீங்க உங்க லேப்டாப்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ டைப் C போர்ட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்க ஐபோன் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் அப்படி இல்லனா தனியா அடாப்டர் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது அடாப்டரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு 2000 கிட்ட பிரைஸ் வரும். அண்ட் நார்மல் சார்ஜிங்ல பண்றதை விட நீங்க அடாப்டர்ல சார்ஜ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். அண்ட் இந்த அடாப்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும். அண்ட் ஆஃப்டர் தட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 12 இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்னதா ஐபோனுக்கான அந்த யூசர் மேனுவல்ஸ் அந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருப்பாங்க. ஓவராலா பாக்ஸ்ல கண்டெயின் பண்ணது இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த iPhone 12 இதை பத்தி பாத்தீங்கன்னா நான் இது ஒரு 1 வீக் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேஸ்ட் ஆன் தட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் வேரியன்ட். அது இது இல்லாம நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்கு. இந்த iPhone 12 பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இதோட டிசைன் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே கிளாஸ் மெட்டீரியல் பில்ட் பண்ணிருக்காங்க. போத் பேக்கும் சரி ஃப்ரண்ட்லயும் சரி. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா மெயினா இது செராமிக்கால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. செராமிக் மெட்டீரியல் நார்மலா டிரான்ஸ்பரண்டா இருக்காது. பட் இதுல அந்த செராமிக் மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்ட் மாதிரி யூஸ் பண்ணி இதுல அடிஷனல் லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ்ல ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே அலுமினியமால டிசைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ஓவரால் திக்னஸ் பாத்தீங்கன்னா 7.4 mm ஆஃப் திக்னஸ்ல அண்ட் 162 grams ஆஃப் ஓவரால் வெயிட்ல வரும். ஓவராலா டிசைன் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. அண்ட் வித் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஈஸியா கையில ஹோல்ட் பண்ண முடியும். வெல், இப்போ இதோட பிசிக்கல் ஓவர்வியூ பாத்தீங்கன்னா இதோட டாப்ல பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. அண்ட் தென் ரைட் சைடுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்னிங் கேபிள் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி பத்தி சொல்லியே ஆகணும். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. பாட்டம்ல 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. பட் இயர்பீஸ்ல உங்களுக்கு ஆடியோ ஹியர் பண்ண முடியும். ஆனால் அதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கிற ஸ்பீக்கர்ஸை விட இதில் ஸ்பீக்கர் வால்யூம் நல்லாவே இருக்கும். வேணா இதோட ஆடியோ குவாலிட்டி வேணால் லைட்டாக செக் பண்ணி பாருங்க. ரிலீஸ் பண்ணா இந்த விஷன் உயிருக்கு ஆபத்து. அதை ரிலீஸ் பண்ணாதான் தன்னை பாதுகாத்துக்க முடியும், நம்மளையும் பாதுகாக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் ப்ரொஃபைல் அலர்ட் ஸ்லைடர் கீ இருக்கு. நம்ம நார்மலாக OnePlus ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. சைலண்ட் மோட், வைப்ரேட் மோட் அந்த மாதிரி. பட் இதில் பார்த்தீங்கன்னா 2 மோட் தான். ஒன்று சைலண்ட் மோட், இன்னொன்று ரிங் மோட். இந்த மாதிரி 2 மோட் இந்த இதில் சுவிட்ச் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வால்யூம்ஸ் கீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லாட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் சிம்மும் ஒரு இ சிம்மும் போட முடியும். அண்ட் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா பம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமரா பம்ப்ல 2 ரியர் கேமரா இருக்கு. ரெண்டுமே 12 மெகா பிக்சல் தான். ஒன்னு வைட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொன்னு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். அண்ட் இந்த கேமரா பம்புக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர்ல ஆப்பிளோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 6.1 inch OLED பேனல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே ஒரு நாட்ச் டிசைன் டிஸ்பிளே. அண்ட் இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கு. அண்ட் இதுல 2532 into 1170 பிக்சல் ரெசல்யூஷன்ல வரும். அண்ட் 460 ppi டென்சிட்டி இருக்கு. அண்ட் இதுல ஹாப்டிக் டச் ஃபீட்பேக் சப்போர்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல சின் சைஸும் சரி பெசல்ஸும் சரி ரொம்ப மினிமமாவே கொண்டு வந்திருப்பாங்க. இதுல பிக்கர் நாட்ச் இருக்கும் தான். பட் கீழே மினிமம் பாட்டம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எட்ஜஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் இருக்கும். ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாட்டம்லாம் சூப்பராகவே இருக்கும். அண்ட் ஓவராலா இதுல பாத்தீங்கன்னா 625 நிட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் இருக்கு. அண்ட் இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா up to 1200 நிட்ஸ் ஆஃப் பிரைட்னஸ் வரும். இதுல பிரைட்னஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறையே கிடையாது. நீங்க நார்மலா ஒரு இண்டோர்ல இருக்கீங்கன்னும் போது ஒரு அண்டர் 50% வச்சு யூஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பிரைட்னஸ் வேற லெவல்ல இருக்கும். இன்கேஸ் நீங்க அவுட்டோர்ல போறீங்கன்னா ஒரு அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும்.
ஈவன் நீங்கள் இண்டோரும் சரி அவுட்டோரும் சரி. ஸோ பிரைட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். ப்ளஸ் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து சூப்பராகவே வந்து இருக்கும். ஸோ இதில் ஏன்னா வந்து உங்களுக்கு OLED பேனல் ப்ளஸ் ஐஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான AMOLED டிஸ்பிளேக்கும் இதுலேயும் கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் சைட் பை சைடு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஆண்ட்ராய்டில் வர AMOLED பேனல் டிஸ்பிளேக்கும் அண்ட் ஐஃபோனில் இருக்கிற அந்த OLED பேனல் டிஸ்பிளேக்கும் ஸோ நிறையவே டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணும்போது தெரியும். அண்ட் ஏன்னா இதில் வந்து அந்த கலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சேச்சுரேட்டடாக இருக்குது. பிளாக் கலர்ஸ்லாம் இன்னுமே ரொம்ப டார்க்காகவும் அண்ட் ஒயிட் கலர்ஸ் இன்னுமே ரொம்ப பியூர் ஒயிட்டாகவும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. மெயினாக எனக்கு இதில் பிடிச்சதே வந்து இதோட டிஸ்பிளே தான். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ டெப்த் கேமரா சொல்லுவாங்க. ப்ளஸ் இதில் ரெட்டினா ஃப்ளாஷ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சரும் வந்து இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் லோ லைட் மோட்லலாம் வந்து எடுத்தீங்கன்னா ஸோ அந்த டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து ஃப்ளாஷ் பண்ணி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃப்ளாஷ் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி கேமரா வந்து கேப்சர் பண்ணும். அண்ட் ஆஃப்டர் தட் ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 2 டுவல் கேமராஸ் இருக்குது. ஒரு ரெண்டுமே வந்து 12 மெகா பிக்சல். ஒன்று வந்து வைட் ஆங்கிள், இன்னொன்று வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள். ஸோ 2 கேமரா சாம்பிள்ஸ் ஷார்ட்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ கேமரா குவாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக எங்கேயும் காட்டாது. ஸோ ரியலாக என்ன இருக்கும் ஸோ உங்களுக்கு அதை வந்து அப்படியே வந்து காட்டிடும். ஸோ இந்த கேமராவில் ஆக்சுவலாக வந்து ரியர் கேமரா 2x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது, 5x டிஜிட்டல் ஜூமிங் இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு டெலஃபோட்டோ வந்து கிடையாது. ஸோ இது வந்து ஐஃபோனில் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வைஸ் ஸோ டெலஃபோட்டோ மேக்ரோ இது ரெண்டும் வந்து அந்தளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவன் ஒரு நார்மல் ஷாட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ ஒரு 3xக்கு மேலே ஜூம் பண்ணிங்கனாவே அந்த ஃபோட்டோவே வந்து பிளராக தான் இருக்கும். பட் நீங்கள் ஆண்ட்ராய்டில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 50x ஜூம், 60x ஜூம் அந்த மாதிரி நிறைய ஜூமிங் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஈவன் இங்கேருந்து கூட நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறத கூட ஜூம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஜூமிங் வந்து அந்த அளவுக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் அந்த பக்கம் இருக்கிறத ஜூம் பண்ணி நீங்கள் கேப்சர் பண்ணாலும் அந்த ஃபோட்டோவே ஒரு மாதிரி கொஞ்சம் பெயிண்டட் ஃபோட்டோ மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு நார்மலாக போர்ட்ரேட் ஷாட்டாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் ஸோ இது ரெண்டுத்துலையுமே வந்து இந்த கேமராஸ் வந்து உங்களால் அடிச்சிக்க முடியாது. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி வந்து சூப்பராகவே வந்து இருக்கும். அண்ட் ஈவன் நீங்கள் நைட் மூட்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அண்ட் செல்ஃபீஸில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரெட்டினா ஃப்ளாஷ் வரும். அந்த ரியர் சைடில் எடுக்கும்போது ஸோ ரியல் பிக்சர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அப்படியே தான் வந்து காமிச்சிடும். ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சரும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேமரா வைஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போஷர் டைமிங் வந்து உங்களால் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ லைக் இன்கேஸ் நீங்கள் ரொம்ப லோ லைட்டிங்கில் இருக்கீங்கன்னும் போது உங்களால் எக்ஸ்போஷர் டைமிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போஷர் டைமிங் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் 1 செகண்ட் அந்த 2 செகண்ட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸோ எக்ஸ்போஷர் டைமிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மோர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு போகும். ஸோ அது மூலிமா வந்து உங்களுக்கு கேமராவில் ஓரளவுக்கு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் லோ லைட்டில் எடுக்கும் போதும் ஸோ ஒரு நல்ல ஃபோட்டோ கிளாரிட்டி வந்து இருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீமோஜி ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. நீங்கள் செல்ஃபி எடுக்கும் போது நீங்கள் மெசேஜிங் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கேமரா செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதில் மீமோஜி ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கும்போது எமோஜி மாதிரி லுக் பண்ணி செல்ஃபி எடுக்கிறது அண்ட் எமோஜி யூஸ் பண்ணி வீடியோஸ் கூட உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது வீடியோ ரெக்கார்டிங்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் HD மோட் அண்ட் தென் 4Kல வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ HDயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 FPS அண்ட் தென் 60 FPSல வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. அண்ட் 4Kல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 FPSல அண்ட் 30 FPSல அண்ட் 60 FPSல வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ வீடியோ ரெக்கார்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் இதில் மெயினாக வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷன்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப மூவிங்லாம் வந்து இருந்தது பார்த்தீங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு மூவிங்லாம் இப்போ நான் இதை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மூவ் பண்ணும் போதும் அந்த கேப்சர் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்மூத்தனிங்காக வந்து இருக்கும். அண்ட் இதோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இதில் வந்து ஆப்பிளோட A14 பயோனிக் சிப் ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து iOS14 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ரன் ஆகுது. ஸோ யூஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து பூட் அப் பண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், ப்ளோட்வேர் ஆப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒன்லி ஆப்பிள் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்க்கான ஆப்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் அடிஷ்னலாக வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணணும். அண்ட் இதில் செக்யூரிட்டி மெஷர் வைஸ் என்ன உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நார்மலாக நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் மட்டும் லிங்க் பண்ணிட்டா போதும், நீங்கள் எந்த ஆப் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போதும் உங்களோட ஃபேஸ் ஐடி வந்து அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். உங்கள் ஃபேஸ் ஐடி வந்து மேட்ச் ஆச்சு, அதுக்கப்புறமா தான் உங்களால் வந்து ஒரு அப்ளிகேஷனே வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஐஃபோனில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷலான ஒரு செக்யூரிட்டி மெஷர்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன்கேஸ் யாராவது ஒரு பர்சன் வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து மேபி உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸ் ஐடியை ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ எந்த ஒரு ஆப்புமே வந்து ஆப் ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல விஷயம். பட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து கிடையாது. ப்ளஸ் அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் வெஸ் ஐஃபோன். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுல ஸோ இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ் அது தனியாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுத்துலையுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராக்டிஸ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு டைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா இதில் கம்ப்ளீட்டாக வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு டிரான்சிஷன் அந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளே போகிற அந்த டிரான்சிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நார்மலாக இந்த டிஸ்பிளே வந்து இதில் 120 Hz refresh rateலாம் வந்து கிடையாது. பட் நம்ம ஒரு AMOLED பேனலில் ஒரு 120 Hz refresh rateல யூஸ் பண்ணால் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நார்மல் டிஸ்பிளேலேயே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ஐஃபோனில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் இதோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு எங்கேயுமே வந்து ஹேங் கிடையாது. ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட் வந்து நல்லா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. பட் இதில் ஹீட் இருக்கே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கம்பல்சரி வந்து ஹீட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணும்போது ஸோ லைட்டாக வந்து கண்டிப்பாக ஹீட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து டியூரிங் சார்ஜிங்லாம் போடும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹீட் வந்து நல்லாவே ஆகுது. ஸோ ஒரு அப் டு ஒரு 80% வரைக்கும் வந்து சார்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் 80% மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹீட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அண்ட் இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஆப்பிள் சைடில் அதோட பேட்டரி இமேஜ் வந்து அன்வீல் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வெறும் கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் வரும்னு தெரில. பட் நீங்கள் அடாப்டர் இன் கேஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து 25 watts ஆஃப் அடாப்டர். ஸோ இது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 30 minutes 50% சார்ஜ் ஆகிடும். அண்ட் 1 hour ஒரு 80% சார்ஜ் ஆகும். அண்ட் 1.5 to 2 hours 100% சார்ஜிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒரு 50% ஃபாஸ்ட்டாக ஆகிடும். பட் நெக்ஸ்ட் 50% வந்து ஸ்லோவாக தான் ஏறும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி தான். அண்ட் கைஸ் இந்த iPhone 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் இன்பில்டாக வராது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பீட்ரானோட ஒரு 5 watts அடாப்ட் சார்ஜிங் தான் அது வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் இது மேலே இப்படி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வயர்லெஸ் சார்ஜிங்கோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 5 watts தான். ஸோ உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த 20 wattsல வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு 30 minutesலேயே 50% சார்ஜ் ஆகிடும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% சார்ஜிங் கம்ப்ளீட் ஆகிறதுக்கே 2 hours மேலே ஆகுது. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்லோவாகிடும். ஏன்னா அது ஒன்லி 5 watts வயர்லெஸ் அடாப்டர் தான். அண்ட் நீங்கள் வேணும்னா வந்து ஸோ இதில் 15 watts வயர்லெஸ் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேயே வந்து இருக்குது. ஸோ அது வந்து அரௌண்ட் 4K ப்ரைஸ் வருது. அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் அந்த 20 watts அடாப்டர் வந்து வாங்கி ஆகணும். ஸோ 20 watts அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த 15 watts வயர்லெஸ் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் வயர்லெஸில் பண்ணிங்கன்னா. ஸோ இல்லை நார்மலான சார்ஜிங்கில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் அடாப்டர் வந்து 20 watts இது வந்து டைப் சி போர்ட் அடாப்டர். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி கேபிள் வந்து உங்களுக்கு பாக்ஸில் வரும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி கன்சம்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 day யூசேஜ் நான் கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து வரும். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் அதாவது கண்டினியூஸாக யூசேஜ் பண்ணிங்கனாலும் 1 day யூசேஜ் வரும். பட் லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா மேபி 1 to 1.5 days வந்து சாலிடாக வந்து வரும். நெக்ஸ்ட் இப்போ இந்த iPhone 13 செக்யூரிட்டி மெஷர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்லாம் கிடையாது, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங்லாம் கிடையாது, சென்சார் கிடையாது. அண்ட் இதில் ஆக்சுவலாக OLED டிஸ்பிளே தான். பட் ஸ்டில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் வந்து ஆப்பிள் வந்து கொண்டு வரவே மாட்டாங்க. அண்ட் ஈவன் இந்த 13 சீரீஸ்லையும் கிடையாது, மேபி 14ல வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டெப்த் கேமரா செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ இதில் ஒன்லி ஃபேஸ் ஐடி சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது இந்த iPhone 12. அண்ட் இந்த
ஃபேஸ் ஐடி ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் கண்டிஷன்லலாம் ஒர்க் ஆகாது. பட் ஈவன் நீங்கள் ஃபுல் நைட்டில் இருந்தாலும் சரி, ஸோ த்ரூ அவுட் லைட்டே இல்லைனாலும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிடும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஃபேஸ் அன்லாக் செம்மையாக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இன்னொரு இதில் ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொரோனா டைம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டு தான் போகணும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபேஸ் ஐடி வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து ஃபுல் ஃபேஸ் வந்து கேப்சர் பண்ணி தான் வந்து அன்லாக் பண்ணும். ஒன்லி கண்ணு மட்டும் வச்சு டிடெக்ட் பண்ணி அன்லாக் பண்ணாது. பட் ஆப்பிள் வந்து ஆல்ரெடி வந்து ஒன்லி ஐஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஸோ அன்லாக் பண்ணுறது வந்து அப்டேட் மாதிரி வந்து கொண்டு வரதா கூட சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது வந்து இன்னும் வரல. ஸோ இன்கேஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் இருந்ததுன்னா வந்து ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு வாட்டி வந்து பின் போட்டு தான் வந்து அன்லாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ வெளியில் வந்து இருக்கும் போது ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த திங். அண்ட் மற்றபடி நீங்கள் நார்மல் யூசேஜுக்கு ஃபேஸ் ஐடி சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ ஃபைனலாக இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது நான் வந்து ஐஃபோன் 13 சீரிஸ் லான்ச் பண்ணுறது முன்னாடியே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 82K அந்த அளவுக்கு வந்து இதோட ப்ரைஸ் வந்து வரும். அண்ட் இது வந்து 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். அண்ட் இப்போ ஐஃபோன் 13 சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே ப்ரைஸுக்கு தான் வருது. ஸோ 80,000 சம்திங் வருது ஃபார் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஐஃபோன் 13. ஸோ ஐஃபோன் 12ஓட இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15K கிட்ட வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 65K தான் இதோட ப்ரைஸ் இப்போதைக்கு. அண்ட் இப்போ இந்த ஐஃபோன் 12 வெஸ் ஐஃபோன் 13 ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்கள் எதை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஐஃபோன் 12 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றீங்கன்னு பட்சத்தில் ஐஃபோன் 13 அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா ஐஃபோன் 13ல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற சேம் ஃபீச்சர்ஸ் தான் அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சோட சைஸ் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் சைட் கேமராவோட லே அவுட் வந்து கொஞ்சம் வந்து டிசைன் வந்து சேஞ்ச் பண்ணி, ஸோ இதில் வந்து 1/1 உங்களுக்கு கேமரா மாடியூல் வருது பார்த்தீங்களா. பட் அதில் வந்து ஜிக்ஸாக்காக வந்து எக்ஸ் ஷேப்பில் வந்து அந்த கேமராவோட சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். அண்ட் இன்கேஸ் 13 ப்ரோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வராங்க. அண்ட் மற்றபடி 13 அண்ட் 13 மினிலாம் வந்து நார்மலான அந்த OLED பேனல் டிஸ்பிளே. ஸோ இதில் என்ன இருக்கோ டிஸ்பிளே ஸோ சிமிலராக அதே டிஸ்பிளே தான். ஸோ ரொம்ப ஒரு மேஜரான அப்கிரேட் கிடையாது. ஸோ ஹார்ட்வேர் ரிலேட்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து A14 சிப், அதில் A15 சிப் அண்ட் தென் iOS15 வருது. பட் இதுலேயே வந்து உங்களுக்கு iOS15 அப்கிரேடபிள் தான். ஸோ ஐஃபோன் 12 இது iOS14 அண்ட் iOS15 அப்கிரேடும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12க்கும் வந்து வரும். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஐஃபோன் 12 யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஐஃபோன் 13 போகணும்னு இல்லை. அண்ட் நார்மலாக நீங்கள் வந்து எதுவுமே இல்லை நியூவாக வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 13 வந்து வாங்கலாம். அண்ட் மைட் பி நீங்கள் ஐஃபோன் 12 வாங்குறதா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸோ ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸோ அது 80K இது வந்து 65K. ஸோ அதனால் வந்து ப்ரைஸ் வந்து ஸோ உங்களுக்கு 12க்கும் 13க்கும் மேஜர் அப்கிரேட் கிடையாது. ஸோ சிமிலராக ஒரே மாதிரி தான். இன்னும் வந்து கலர் வேரியன்ஸ்லாம் வந்து 13ல கொஞ்சம் நியூவாக வேறு கலர் வேரியன்ஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு கலர்லாம் எதுவும் முக்கியம் இல்லை, ஸோ நார்மலாக ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்து இருந்தால் போதும். அந்த ஐஃபோன் 12ல இருக்கிற கலரே உங்களுக்கு ஓகேனா ஸோ 65Kலே உங்களுக்கு ஐஃபோன் 12 வந்துடும். ஸோ அதுவும் வந்து 13க்கு ரிலேட்டட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்கும். வெல் ஓவராலாக இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த ஐஃபோன் 12 ஸ்மார்ட் ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறேன்? ஸோ ஐஃபோன் 12 வெஸ் ஐஃபோன் 13 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எதை வாங்குறதா இருக்கீங்க? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.